முதலாவதாக வந்திருக்கக்கூடிய கேள்வி, ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் ஏன் பெண்களை நபியாக அல்லாஹ் தெரிவு செய்யவில்லை என்று ஒரு சகோதரரும், பெண்களின் தலைமைத்துவம் கூடாதா என்று இன்னொரு சகோதரரும் கேட்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வியை பொறுத்தவரையில் ஆண்களும் பெண்களும் சமமான அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது, பெண்கள்ல நபிமார்கள் வராமல் ஆண்கள்ல மாத்திரம் நபிமார்கள் வருவதிலிருந்து இஸ்லாமிய மார்க்கம் பெண்களின் தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை என்ற கருத்தில்தான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இது உண்மையிலே பெண்கள்ல நபிமார்கள் இல்லை என்பது உண்மைதான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு பெண்ணிலும் நபிமார்களை அனுப்பவில்லை. அதுக்கு காரணம் பெண்களை மட்டம் தட்டுவதோ, பெண்களை இழிவுபடுத்துவதோ, பெண்கள் அந்த பொறுப்பிற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை காட்டுவதற்காகவோ அல்ல. அல்லாஹு தாலா குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை, அல்லாஹ்வுடைய இந்த தூது பணியை யார் மூலம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய சொந்த முடிவாக தெரிவு செய்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல 6வது அத்தியாயத்துல 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வஇதா ஜாஅத்துஹும் ஆயத்து, அவர்களிடம் ஒரு குர்ஆன் வசனம் வந்தால், காலு லன் நுமின ஹத்தா நூதா மிஸ்ல மா ஊதிய ருசுலுல்லாஹ், இந்த தூதர்களுக்கு அனுப்பப்பட்டதை போன்று நமக்கும் அனுப்பப்படாத வரைக்கும் நாங்கள் இதை நம்ப மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு அலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்தஹு, அல்லாஹ்க்கு தெரியும் அல்லாஹ்வுடைய அந்த ரிசாலத்தை, தூது பணியை யாரிடம் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த கருத்தை சொன்னவர்களுக்கு மறுப்பாக ஒரு பதிலை சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூது பணி என்பது யாரை அந்த தூது பணிக்கு தகுதியானவர்களாக தெரிவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பதாக இந்த வசனத்துல சொல்றான். அப்ப நபித்துவம் என்பது பெண்களிடமிருந்து வரக்கூடாது, ஆண்கள் தான் நபிமார்களாக வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். முதல்ல இதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அடிப்படையை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒன்றை விரும்பி செய்வானாக இருந்தால் அதிலே கேள்வி எழுப்புவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா ஆண்களில்தான் தூதர்களை உருவாக்க வேண்டும், நபிமார்களை அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பது, அல்லாஹு அலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்தா, தனது தூது பணியை யாரிடம் வைக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்தவன் என்கிறான். அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்வதனால அது அல்லாஹ்வுடைய ஒரு தேர்வாக இருக்கிறது, அதை யாரும் குறை சொல்ல முடியாது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களில்தான் தூதர்களை அனுப்புவதாக அல்லாஹ் முடிவு செய்த பிறகு, அது குர்ஆன் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். 12வது அத்தியாயத்துல 109வது வசனம், 16வது அத்தியாயத்துல 43வது வசனம், 21வது அத்தியாயத்துல 7வது வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னா, ஆண்கள்ல தான் தூதராக நான் அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். உதாரணமாக 12வது அத்தியாயத்துல 109வது வசனத்துல, வமா அர்சல்னா மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்னாடி நாங்க யாரை தூதராக அனுப்பினாலும் இல்லா ரிஜாலன், ஆண்களைத்தான் தூதர்களாக அனுப்பி இருக்கிறோம். நூஹி இலைஹிம் மின் அஹ்லில் குரா, அந்த ஊர்வாசிகள்ல அவர்கள ஆண்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தான் நாங்க வஹ்ய அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் 12:109 சொல்கிறான். அதே போன்று 16, 43, 44 வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நாங்க யாரை தூதராக அனுப்பினாலும் உமக்கு முன்பு ஆண்களைத்தான் தூதராக அனுப்பி இருக்கிறோம், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று 21வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல, வமா அர்சல்னா கப்லக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம், நாங்க உமக்கு முன் தூதராக ஆண்களை தான் அனுப்பியிருக்கிறோம், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேளுங்கள் என்று 3 வசனத்துல ஆண்களை தான் நாங்க தூதரா அனுப்பி இருக்கிறோம், அதுதான் நம்முடைய தெரிவு என்பதை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்திட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா முடிவு செய்த பிறகு அதுல கேள்வி எழுப்புவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த தூது பணியில அல்லாஹ் தஆலா நபிமார்களாக ஆண்களை தெரிவு செய்வது அல்லாஹ்வுடைய சொந்த விருப்பத்தில் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்பதை நாங்கள் விளங்கி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பெண்களை இறை தூதர்களாக அனுப்பாம இருக்கிறதுக்கு காரணம், அவர்களை மட்டம் தட்டுவதற்கா, அவர்களை இழிவுபடுத்துவதற்கா, அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று இஸ்லாம் கருதுவதனாலயா என்று ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்
ஒரு கேள்வியாக எழுப்பினால், அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை தூதுவர்களாக அனுப்புவதை தடுக்கவில்லை. காரணம், இந்த ஆன்மீகத்துல இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு கொடுக்கிற அதே அந்தஸ்தை, அதே கௌரவத்தை, அதே இடத்தை பெண்களுக்கும் வழங்கி இருக்கிறது. அல் குர்ஆன்ல ஏராளமான சான்றுகளை இதற்காக நாம் முன்வைக்க முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 40வது அத்தியாயத்துல 40வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், மன் அமில செய்யத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. யாரேனும் ஒரு தீமையை செய்தால் அதை போன்றதை தவிர அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான் என்று சொல்லிட்டு, வமன் அமில சாலிஹன், யாரு நல்லறங்கள் செய்கிறாரோ, மின் தக்கரின் அவ் உன்சா, ஆண்களிலேயோ பெண்களிலேயோ யாரு நல்லறங்கள் செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், ஈமான் கொண்ட நிலையில் இந்த காரியத்தில் ஈடுபட்டால், ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு கணக்கின்றி ஏராளமான உணவுகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்லமல்கள் செய்தால் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுவார்கள், கௌரவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை இந்த வசனத்துல பார்க்கிறோம். 4வது அத்தியாயத்துல 124வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வமை யஅமல் மினஸ் சாலிஹாத்தி மின் ஸக்கரின் அவ் உன்சா, யாரு ஆண்கள்லையோ பெண்கள்லையோ நல்லமல் செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், ஈமான் உள்ள நிலையில் செய்தால், ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத வலா யுظலமூன நகீரா, அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுவார்கள், கடுகளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 1697வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்சா, ஆண்கள்லையோ பெண்கள்லையோ யார் அமல் செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், ஈமான் கொண்ட நிலையில், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை ஒரு தெய்யிபான வாழ்க்கையில, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு நாங்கள் வாழச் செய்வோம். வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமலுடைய அடிப்படையில அவர்களுக்கு சிறந்த கூலியாக மறுமையில சிறந்ததை நாங்கள் வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் 3வது அத்தியாயத்துல 195வது வசனத்துல தெளிவாகவே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உலிஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ஸக்கரின் அவ் உன்சா, உங்கள் ஆண்களோ பெண்களோ யார் அமல் செய்தாலும் அந்த அமல்களை நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களின் இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். பஅலுக்கும் மின் பஅலின், நீங்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் உருவானவர்கள். அப்ப எப்படி உங்களை எல்லாம் பிரிச்சு பார்ப்பான்? எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்தவங்க தானே. ஆண்கள் பெண்கள் இந்த ஆன்மீகத்துல சமமானவர்கள் என்ற கருத்துல இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றத பார்க்கிறோம். அப்ப ஆன்மீகம் தான் இஸ்லாத்துல அடிப்படையானது. நபித்துவம் என்பதும் ஆன்மீகத்துல பிரதானமான ஒரு பணி. அப்ப ஆன்மீகத்துல இறைவனை நெருங்குவதுல, இறைவனை வணங்குவதுல பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான ஒரு அந்தஸ்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருப்பதிலிருந்து, பெண்கள் அந்த நபிமார்களாக வராதது அவர்கள் இதற்கு தகுதி அற்றவர்கள் என்ற ஒரு காரணத்தினால இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால், இப்ப இறைவனிடமிருந்து ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளும் போது பெண்கள் அவர்கள் இழிவானவர்கள், கண்ணியம் இல்லாதவர்கள், எனவே அந்த செய்திகளை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற ஒரு காரணத்தை வச்சு இஸ்லாமிய மார்க்கம் நபிமார்களாக பெண்களை அனுப்பவில்லை என்று சொன்னால், இப்ப நான் சொல்லக்கூடிய வசனங்கள்ல இந்த வஹியுடைய செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மகத்துவம் நிறைந்த பிரதானமான வானவர்கள் பெண்களிடம் நேரடியாக வந்து சந்தித்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்திகளை நேரடியாக அறிவித்திருப்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. அப்ப அது காரணம் இல்லை என்பது இந்த வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன்ல 20வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், இது அவ்ஹைனா இலா உம்மிக மா யூஹா, மூசா நபியுடைய தாயாருக்கு, மூசா நபியை பெற்ற பிறகு ஆண் குழந்தையாக இருப்பதனால் ஃபிரௌன், கொடுங்கோல ஃபிரௌனுடைய அந்த கொடுமைக்கு இந்த குழந்தையும் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு சில வழிமுறைகளை ஏற்படுத்துறான். அதுல ஒண்ணுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். அவ்ஹைனா இலா உம்மிக மா யூஹா, மூசாவை உமது தாயாருக்கு நாம் அறிவிக்க வேண்டியதை அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு வஹி மூலமாக ஒரு செய்தி வந்து அந்த செய்தியை அவர்கள் உள்வாங்கி அதன் பிரகாரம் தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்கான வேலையை செய்துள்ளார்கள் என்பது 20வது அத்தியாயத்துல 38வது வசனத்திலிருந்து விலகுது. அதே போன்று 28வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லிஹி, பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாப்பாக ஃபிரௌனுடைய இடத்துக்கு அனுப்பி வச்சு, ஃபிரௌன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தை பருவத்துல எடுத்து வளர்க்கக்கூடிய நிலையில பாலூட்டும் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக
மீண்டும் அந்த தாயாரை தன்னுடைய மகனோடு சேர்த்து வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், மீண்டும் வஹி அறிவிக்கிறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா நபியின் தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம். அந்த குழந்தைக்கு நீங்கள் சென்று பாலூட்ட வேண்டும் என்று நாம் வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண்ணிடத்தில் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேச நினைக்கும் ஒரு செய்தியை அந்த பெண்ணுடைய உள்ளத்துக்கு உள்ளுணர்வாக ஏற்படுத்தி அல்லாஹ் பேசி இருக்கிறான். அதுக்கு பெண்கள் தகுதி அற்றவர்களாக இருந்தால் அல்லாஹ் இதற்கு கூட அல்லாஹ் வஹி என்ற அந்த செய்தியை உள்ளுணர்வாக கூட அந்த பெண்களுடைய உள்ளத்துல வர வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு வழியை கையாண்டு இருக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூமின்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மிக ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நேரடியாக காட்சியளித்து பேசி இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. 3வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, காலத் ரப்பி அன்னா யகூனுலி வலதுன் வலம் யம்சஸ்னி பஷருன், எனக்கு எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் இல்லாத நேரத்துல நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அதிசயமாக அற்புதமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில் கருவறையில் பிறக்க வைப்பதற்கான அந்த ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். அதை அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்கிறாங்க. அப்பதான் ஒரு கேள்வியாக கேட்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு எப்படி ஒரு ஆணுடைய தீண்டுதல் இல்லாத நிலையில் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் போது, கால இறைவன் கூறினான், கதாலிக்கில்லாஹு யஹ்லுகு மா யஷா, அப்படித்தான் அல்லாஹ் விரும்பியதை படைப்பான். இதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன், அவன் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதற்கு ஆகு என்று கூறுவான். ஃபயகுன், அது உடனே ஆகிவிடும் என்று அல்லாஹ் வஹி மூலம் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசிய செய்தி நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம். 19வது அத்தியாயத்தில் 17வது வசனத்துல, ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊராரை விட்டும் ஒதுங்கி திரையை ஒன்றை போட்டுக்கொள்றாங்க. அந்த நேரத்தில் ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, நமது ரூஹை நாம் அவரிடத்தில் அனுப்பினோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து ஃபதமஸ்ஸல லஹா பஸரன் ஷவியா, அவரிடத்தில் நேரடியாக முழுமை பெற்ற ஒரு மனிதராக காட்சி அளித்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன்ற வானவர்களின் தலைவரே வந்து காட்சி அளிக்கிற அளவுக்கு பெண்களுடன் ஆன்மீக ரீதியான சில உரையாடல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அதற்கு பெண்கள் தகுதியற்றவர்கள் என்று கருதியதும் இல்லை. அப்படி கருதி இருந்தால் இந்த நிலை இருக்காது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக அற்புதமான ஒரு வழிகாட்டல் என்னென்று சொன்னா, ஆண்கள் தான் ஆண்களுக்கு வழிகாட்டல் என்று பொதுவான ஒரு விதி உலகத்தில் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபிமார்களாகிய ஆண்கள் தான் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய முக்கியமான 2 பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். உலக மூமின்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்களாக 2 பெண்களை தான் இறைவன் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரீம்ல 6வது அத்தியாயத்துல 11வது வசனம் 12வது வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன், அல்லாஹ் ஆண்களுக்கு முன்மாதிரியாக இம்ராஅத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக எடுத்து காட்டுறான். அவங்க ஃபிரௌனுடைய கொடுமைகளுக்குள்ளாகி எப்படி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டினாங்க, எவ்வளவு கொள்கை உறுதியா இருந்தாங்கன்னு அந்த வசனத்துல அல்லாஹ் விளக்குறான். அதே மாதிரி 12வது வசனத்துல மரியம் இப்னத்த இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக, இறைவனுடைய கட்டளையை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய மானம் கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று துணிச்சலுடன் அவர்கள் அல்லாஹ் விதித்த அந்த கடமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தின அந்த செய்தி அல்லாஹ் மூமின்களுக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டுறதிலிருந்து, ஆன்மீகத்தில் ஒருத்தரை பார்த்து இப்படிதான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் என்றதுக்கு பெண்கள் தகுதியற்றவர்கள் அல்ல, அதற்கு முழு தகுதியும் உள்ளவர்கள் தான் என்று இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் பெண்களை நபிமார்களாக அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லை என்று சொன்னால், அதுக்கு இந்த ஆன்மீக ரீதியாக பெண்கள் தகுதியற்றவர்கள் என்பது காரணம் அல்ல. இந்த நபித்துவம் என்பது ஒரு சாதாரண விஷயமாக யாரும் நினைக்க கூடாது. இந்த நவீன காலத்துல சட்டத்தின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கக்கூடிய காலத்துல, மனிதநேயம் மனித உரிமைகள் பற்றி பேசக்கூடிய காலத்துல, இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியிலே முன்வைக்கும் போது முஸ்லிம் சமூகத்தாலேயே பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அவதூறுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், பெண்கள் நபிமார்களாக இந்த சட்டத்திட்டம் ஜனநாயகம் மனித உரிமைகள் எல்லாம் இல்லாத காலத்துல
அனுப்பி வைக்கப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் உள்ளாகுவார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபித்துவம் என்பது ஒரு சாதாரண ஒரு பொறுப்பாக அல்ல. நபிமார்களாக வந்தவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது பல நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், குடும்பத்திலிருந்து அவர்களை பிரிச்சிருக்கிறாங்க, பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் நபிமார்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்ப நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பணியை செய்யும் போது சில நேரங்கள் ஆடைகள் கிழிக்கப்பட்டும் இருப்பார்கள், நிர்வாணப்படுத்தப்படுவார்கள், கல்லால் எறிந்து கொலை செய்யப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு இன்னல்களை துன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பணிக்கு ஒரு பெண் நியமிக்கப்பட்டால் அவர்கள் அதை சாதாரணமாக தாங்கிக் கொள்வார்களா? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் அதெல்லாம் தாங்கிக் கொள்வோம், நாங்கள் எதையும் எதிர்நோக்குவதற்கு தயார் என்று ஒரு மன வலிமை உள்ளவர்களாக பேசிவிடலாம். ஆனா இந்த காலத்திலேயா இருந்தாலும் எந்த காலத்திலேயா இருந்தாலும் ஒரு பெண் நிர்வாணப்படுத்தப்படுவதை அங்கீகரிப்பார்களா? அத்தோடு அந்த பணியை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதே நேரத்தில் கற்பு விஷயத்தில் ஒரு அவதூறு பரப்பி கற்பொழுக்கம் கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்தால் அந்த நேரத்தில் இந்த மாதிரிகள் பணிகள் செய்வதனால நம்முடைய மானம் பறிபோகிறது என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். இது போன்ற ஒரு பாரதூரமான சமூகத்தில் ஆண்களோடு போராடக்கூடிய முட்டி மோதக்கூடிய ஒரு பணியில பொதுவாக பெண்கள் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு விரும்புவதில்லை என்பதனால இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களை இந்த பணிகள்ல சுமத்தி இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு கூட பெண்கள் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார்களா? எல்லா விதமான தொழில்களிலும் இருப்பார்களா? அவர்களுடைய உடலுக்கு சிரமம் தராத, உடல் தாங்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய தொழில்களைத்தான் செய்வார்கள். ஆண்கள் மட்டும் என்ன தொழில் செய்வது, நாங்களும் தொழில் செய்வோம், சமூகத்தில் பிற ஆண்களோடு நாங்கள் முட்டி மோதிக்கொண்டு பணிபுரிவோம் என்று சில பெண்கள் வாதிடலாம். அப்படி வாதிடக்கூடிய பெண்கள் ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் செய்வார்களா? அவர்களுடைய உடல் வலிமை மன வலிமைக்கு ஏற்ற தொழில்களை சுமந்து கொள்வார்களா, செய்து கொள்வார்களா? இப்ப நாட்டாம தொழிலை ஒரு பெண் செய்வார்களா? அவர்களுடைய உடல் வலிமை அதை தாங்கிக் கொள்ளாது. கடுமையான பணிகளில் இருந்து வேலை செய்யும் பொழுது அந்த பணிகளை சுமந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பெண்கள் அந்த வேலைகளை தெரிவு செய்வதிலிருந்து தானாக ஒதுங்கிக் கொள்வார்கள். இப்ப நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளோடு நேரடியாக களத்தில் சண்டையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இஸ்லாமிய அரசாங்கம் ஏற்படுத்தப்படுமேயானால் யுத்தங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ ஒரு பெண்ணாக இருந்து நேருக்கு நேர் ஒரு ஆணோட மோதக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த பெண்களை இந்த பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை நபிமார்களாக நியமிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த தலைமைத்துவங்களுக்கெல்லாம் இவங்க தகுதியானவர்களான்னு கேட்டா இந்த தலைமைத்துவங்கள் என்பதும் இது போன்ற ஒரு விஷயம்தான். ஏனென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு தலைவராக தலைவியாக வருவது என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அடிமட்டத்தில் இருந்து எல்லா விதமான பணிகளையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுதான் ஒரு தலைமைத்துவ பொறுப்புக்கு வருவாங்க. ஆனா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அடிமட்டத்தில் இருந்து வர முடியுமா? எல்லா வேலைகளும் களப்பணிகளையும் செய்துதான் தலைமைத்துவ பதவிகளுக்கு வருகிறார்களா? அல்லது சில பரிந்துரைகளால், சில அறிமுகங்களால், சில குடும்ப செல்வாக்குகளால் வருகிறார்களா? ஒரு அரசியலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைய நவீன கால அரசியல்ல கூட ஜனாதிபதியாக அல்லது ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய தலைவியாக வரக்கூடியவர்கள் அந்த கணவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையின் அல்லது சகோதரனின் யாராவது ஒரு தலைமைத்துவத்தில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி தான் பொறுப்புகளுக்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் SWRD பண்டாரநாயக்கவுடைய ஒரு செல்வாக்கு, அவருடைய அறிவு, அவருடைய அரசியல் ரீதியான சாணக்கியங்கள், மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த அந்த விருப்பம், இவற்றை கருத்தில் கொண்டுதான் சினிமாவு பண்டாரநாயக்க என்பவர் இந்த நாட்டுக்கு பிரதம அமைச்சராக, உலகத்திலே ஒரு பிரதம அமைச்சு பதவிக்கு ஒரு பெண் முதலாவது தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக வந்தார்கள். அவருடைய கணவன் செல்வாக்கு அவருடைய அந்த பதவிக்கு காரணமாக இருந்தது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதியானார்கள். அவங்களுக்கு தாய், தந்தை, அதே போன்று கணவன் விஜயகுமாரதுங்க அவர்களுடைய முழுமையான அரசியல் செல்வாக்கு பின்புலம் இருந்தது. அதே போன்று இருணிகா பிரேமச்சந்திர என்றவங்க இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்க தன்னுடைய தந்தை பிரேமச்சந்திர அவர்களுடைய அரசியல் செல்வாக்கை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சர்வதேச அளவுல பார்த்தாலும் பெனாசி பூட்டோவை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய அந்த பூட்டோ அவர்களுடைய
அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தான் அவர்கள் பதவிக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல இடங்கள்ல இது போன்ற முக்கியமான பதவிகளுக்கு பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த குடும்ப சூழல், செல்வாக்கு இவற்றை பயன்படுத்தி வருவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் களப்பணியில் ஈடுபட்டு முழுமையான தியாகத்தோடு அந்த இடத்துக்கு வந்து நின்றாலும் அந்த பெண்களுடைய அந்த பொறுப்பை பலவீனப்படுத்தக்கூடிய பல எதிர் சவால்கள் சமூகத்தில் பகிரங்கமாக இருப்பதனால குடும்பத்திலேயே அவர்களுக்கு அறிவுரையை சொல்லி இந்த பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீங்கிருங்க, உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் அச்சுறுத்தல்களை எங்களுக்கும் தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லி அவர்களை நீக்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும் என்பதனால பெண்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பை இஸ்லாமிய மார்க்கம் கருத்தில் கொண்டு நடைமுறையில் நிதர்சனமாக காணக்கூடிய உண்மைகளையும் அடிப்படையாக வைத்துதான் நபிமார்களாக பெண்களை இஸ்லாம் அனுப்பாமல் இருக்கிறதே தவிர பெண்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை ஒரு காரணமாக இஸ்லாம் சொல்லவில்லை என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. ஆன்மீக பணியில ஆண்களுக்கு சரிக்கு சமமான நிலையில போட்டி போட்டு பெண்களுக்கு மறுமையிலே விருதுகளை பெற்றுக்கொள்ளலாம், மறுமையிலே சொர்க்கத்தில் பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்கிறது. ஆன்மீக ரீதியாக முழு தகுதியும் பெண்களுக்கு இருப்பதாக இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நபிமார்களாக வருவது என்பது பலவிதமான சமூக சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்பதனால இஸ்லாமிய மார்க்கம் நபிமார்கள்ல பெண்களை அனுப்பி வைக்கவில்லை என்பதை நாம் இந்த காரணங்களை வைத்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மாறாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதுத்துவம் யாரிடம் எப்படி அமைய வேண்டும் என்பது அவனுடைய முழுமையான அதிகாரத்துல அவன் வைத்திருக்கிறான் என்பதனால இதை குறுக்க கேள்வி கேட்டு நீ ஏன் இங்கே வைக்கலன்னு கேள்வி கேட்கறது யாருக்கும் அதிகாரமும் இல்லை. அப்படி யாராவது ஏன் இது நியாயம் இல்லை தானே, இப்படி அவர்கள் பெண்களும் நபிமார்களாக வர வேண்டும் என்று யாராவது யோசிப்பார்கள் என்று சொன்னால் பல நடைமுறை காரணங்கள் அதற்கு பெண்களை நபிமார்களாக ஈடுபடுத்துவது ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல, பெண்களுடைய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நாங்கள் நிதர்சன உண்மையாக புரிந்து கொள்வதனால இஸ்லாமிய மார்க்கம் அதை தடுத்திருக்கலாம் என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.